ரெண்டு சேர்ந்து எடுத்த வாக்குகள் ஒரு சதவீதம்னாலும் கூட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகம் வந்து டெல்டா அப்பர் சவுத்துல கான்சென்ட்ரேட்டே இருக்குது. மக்கள் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார், முத்தமிழர் கலைஞர் ஜெயலலிதா இவங்க மறைவுக்கு பிறகு நீர் பூத்த நெருப்பா இருந்த ஜாதி அரசியல் கொழுந்து விட்டு எரிய தொடங்கிடுச்சு. அதோட ஒரு பெரிய கூறு தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்துல 38% வாக்கு எடுக்கிறாங்க, விழுப்புரத்துல 35 தாண்டுறாங்க, சிதம்பரத்துல 35 தாண்டுறாங்க, கள்ளக்குறிச்சி நாமக்கல் எல்லாம் 40% நெருங்குறாங்க. இதே ரெட்டையில தான் கன்னியாகுமரியில 5% பெயருது, 4% பெயருது, நாம் தமிழருக்கு கீழே பெயருது. திருநெல்வேலியில கூட்டணி இருந்து நாம் தமிழருக்கு இணையாட்டி 8% எடுத்து டெபாசிட் இழக்கு. ராமநாதபுரத்துல நாம் தமிழருக்கு இணையாட்டு 9% எடுத்து கூட்டணி இருந்து டெபாசிட் இழக்குது. தேனியில டெபாசிட் இழக்குது. மதுரையில 3வது பெயருது. ஸோ இந்த இடம்லாம் எம்ஜிஆர் கோட்டைன்னு சொல்லப்பட்ட இடம். ஜெயலலிதாவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டின்னு முக்குலத்தோர் கம்யூனிட்டி இருந்த இடம். ஜெயலலிதா அமைச்சரவையில் 8 முக்குலத்தோர் இருந்தாங்க. இப்படியெல்லாம் இருந்த அந்த முக்குலத்தோர் கம்யூனிட்டி வந்து ஜெயலலிதாவுக்கு எல்லா காலத்திலுமே பேக்கிங் கம்யூனிட்டியா இருந்தாங்க. தனக்கு முதலமைச்சராக தொடர முடியாத டைம்ல யாரு அந்த பதவியை கொடுக்கணும்னு சொல்லும் போது முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த தொர்ராஜி, பன்னீர்செல்வம் பலரை ஆய்வு பண்ணி கடைசியில முக்குலத்தோர் சமுதாயத்தை கொடுக்கணும்னு OPSக்கு தான் 3 முறை அந்த பதவியை கொடுத்தாங்க.